அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் அன்பும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மனித வாழ்வும் இறைவனின் நன்றி கடனும். அருமையான நேயர் பெருமக்களே, பொதுவாகவே எந்த ஒரு மனிதனும் இறைவன் சொன்ன வழியின் பிரகாரம் தூய மனிதனாக வாழ்கிறோமா என்று சொன்னால் நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம். நான் நல்லவன், நான் சரியாக இருந்து கொண்டு இருக்கிறேன், இறை அச்சத்தின் விஷயத்தில், அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் நான் 100% தரமானவனாக இருக்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் பலகீனமானவர்கள். இந்த உலகத்தின் மீது பேராசை கொண்டவர்களாய் வாழ்கிறோம். இந்த உலகத்தின் மீது ஆசைப்பட்டவர்களாய் அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு வாங்கணும், ஒரு கார் இருந்தால் இன்னொரு கார் வாங்கணும். பொருளின் மீது பேராசை. மனிதனுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவ்வப்போது நாம் செய்கிற நல்ல அமல்களால், நாம் செய்கிற தொழுகை, நாம் செய்கின்ற எந்த விதமான அமலாக இருந்தாலும் அந்த அல்லாஹ்விடத்தில் முழுமையாக கபூல் செய்யப்படுகிறதா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயம். ஏன்னு கேட்டால் நம்ம பேருக்காக வேண்டியதானே அமல் செய்கிறோம், பேருக்காக வேண்டியதானே தொழுது கொண்டு இருக்கிறோம். இப்போ நமது நிலைமை என்னவாகும் கொஞ்சம் யோசிக்கணும். இருந்தாலும் கூட இறைவன் இந்த அடியார்கள் மீது எந்த அளவிற்கு இரக்கமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ்வே திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي أَذْهَبَ عَنَّا الْحَزَنَ إِنَّ رَبَّنَا لَغَفُورٌ شَكُورٌ. நாளை மறுமையில் நடக்கும் நிலைகளை அல்லாஹ் தெளிவுபட குறிப்பிட்டு காட்டுகிறான். நாளை மறுமையில் இத்தகைய அடியார்களை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ் தஆலா சேர்த்து வைத்திருப்பான். அந்த அடியார்கள் செய்த அந்த பாவங்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் கண்ணில் காட்டத்தான் செய்வான். பாரு, எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிற, எவ்வளோ நன்மை செய்திருக்கிற பாரு. எல்லாம் அதற்குண்டான நிலைகள் எல்லாம் முடிஞ்சு, கேள்வி கணக்குகள் எல்லாம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னபோது அந்த அடியார்கள் எல்லாம் சந்தோஷத்திலே சொல்வார்களாம், வகாலு, அந்த அடியார்கள் எல்லாம் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ துனியாவில் எங்களை 60 வருஷம் வாழ செய்தாய், துனியாவில் 70 வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறேன், துனியாவில் 100 வருஷம் நான் வாழ்ந்திருக்கிறேன், உனக்கு நான் நன்மைகளை பெருசாக ஒன்றும் செய்யலையே. ஏதோ நேரம் கிடைக்கும் போது நான் இபாதத்துகளை செய்து கொண்டு, ஏதோ நேரம் கிடைக்கிற பொழுது நான் உனக்காக வேண்டி வழிபட்டு கொண்டு தானே வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்பேற்பட்ட எனக்கு நீ சொர்க்கத்துக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற தீர்ப்பை வழங்கி இருக்கிறாய இறைவா அப்படின்னு சொல்லி அந்த அடியார்கள் எல்லாம் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஸ்ஹப அன்னல் ஹஸன். நம்மை விட்டும் கவலையை அகற்றிய அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். சொர்க்கம் கிடைக்குமா, நரகம் கிடைக்குமா? நரகத்தில் அல்லாஹ் தூக்கி போட்டுட்டா நரகத்தில் கடுமையான தண்டனை கிடைக்குமே, நரகத்தில் கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படுமே. அந்த வேதனைகளை நம்மால் தாங்க முடியாது. அந்த வேதனைகளிலிருந்து எப்பேற்பட்ட ஒரு நிலையிலிருந்தும் தப்பிக்க முடியாது. அப்பேற்பட்ட நரகத்தை இறைவன் கொடுத்து விடுவானோ என்கிற பயத்திலே, என்கிற கவலையிலே ஒவ்வொரு அடியாரும் அங்கே அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருப்பானே. அந்த நேரத்தில் தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் குணம் கொண்ட வல்லோன் அல்லாஹு தஆலா, அடியானே உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் செல்லலாம் என்று தீர்ப்பு வழங்குகிற பொழுது அந்த அடியார்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஸ்ஹப அன்னல் ஹஸன், கவலையோடு நாங்கள் இருக்கிற பொழுது இறைவா எங்களை நீ சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டாயே, கவலையோடு நாங்கள் இருக்கிற பொழுது எங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் துடைத்த இறைவா உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இறைவா எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தாயே, யா அல்லாஹ் நாங்கள் செய்துவிட்ட எல்லா குற்றங்களையும் நீ பொறுத்து கொண்டாயே, உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும். இறைவா நாங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு நீ இரக்கம் காட்டினாயே, உன்னுடைய புகழை நாங்கள் எப்படி பாடுவது, உன் மீது நாங்கள் எந்த அளவிற்கு நாங்கள் நம்பிக்கை வைப்பது. உலகில் வாழ்கிற பொழுது நாங்கள் ஏனோதானமோ நம்பிக்கை வைத்து வாழ்ந்து விட்டோமே. தன்னுடைய கவலைகளை எல்லாம் அங்கே புலம்புவார்கள்.
இந்த அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நம்ம வாழாமல் போய்விட்டோமே. இந்த இறைவன் இவ்வளவு இரக்கமுடையவனா, இறைவன் இவ்வளவு நன்றி கடன் படக்கூடியவனா? ஏதோ நம்ம அந்த கொஞ்சம் காலங்களில் நம்ம செய்த நல் அமல்களின் பொருட்டினால் அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? பாவங்களை எல்லாம் மன்னிச்சு நல்லருள் செய்து விடுகிறான். இதை நினைத்துதான் அந்த அடியார்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். அருமையான பெருமக்களே, நாம் உலகில் வாழ்வது எத்தனை வருடம் என்பது நம்மால் கணித்து விட முடியாது. 50 வருஷமோ 40 வருஷமோ 60 வருஷமோ எவ்வளவு காலம் வாழ போகிறோம் நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் வாழ்கிற காலத்திலே இறைவனுக்கு பிடித்தமான நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டே இருக்கணும். அந்த அமல்கள் தான் நம்மை நரகத்திலிருந்து தூரப்படுத்தி அல்லாஹ்வின் அன்பை பெற்று அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்று உயர்ந்த சுவர்க்கத்தை பெறுவதற்கு அந்த அமல்கள் தான் வழிவகுத்து கொடுக்கிறது. நாம் அத்தகைய நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? நமது வாழ்க்கையை முழுவதையும் தீய குணத்தோடு தீய செயல்களோடு நாம் கழித்து விடாமல் நன்மைகளுக்காக வேண்டியும் நேரங்கள் ஒதுக்கி வல்லோன் அல்லாஹ்வின் அன்பை பெறுகிற, வல்லோன் அல்லாஹ்வினுடைய இரக்கத்தை தருகிற நல் அமல்களை செய்வோம். அதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.